ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ரொம்ப நாளாகவே நடந்துருக்கு. எவ்வளோ நாளாக அப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்னடா இவ்வளோ நாளாக போர் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா 1363வது நாள் இன்றைக்கி நடக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது உக்ரைனாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு போர் சம்மந்தமாக மற்ற நாடுகளுடைய சம்பந்தங்கள்லாம் என்னென்ன இருக்குது, மற்ற நாட்டுடைய அதிபர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஊடகங்கள் சம்மந்தமாக இருக்கட்டும் இல்லை போர் ரீதியாக யாரெல்லாம் உதவுவாங்களோ அவங்க சம்மந்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ அது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் நாட்டை சேர்ந்த, அதாவது உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 3 கிராமங்களை கைப்பற்றியிருக்காங்க. அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RAI செய்தி நிறுவனம் இதை வெளியே எடுத்திருக்காங்க. இந்த இடத்த மட்டும்தான் கைப்பற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே இல்லை. இன்னும் நிறைய இடங்களை உக்ரைனுக்குள்ளே, அதாவது போர் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தியோ இல்லை வேறு யாராவது அங்கே இருக்கிற இராணுவங்களை வெளியே துரத்தி விட்டோ அந்த மாதிரி இடத்துல உள்ளே போய் அங்கே இருக்கிற கிராமங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி அதாவது அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருப்பி தாக்குன உக்ரைனுடைய வான் பாதுகாப்பு, அதாவது ட்ரோன் மூலியமாக இந்த மாதிரிலாம் அடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உக்ரைன் தாக்குனதில் ரஷ்யாவுடைய வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 36 ட்ரோன்களை அதாவது தடுத்து நிறுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது உக்ரைன் தாக்குதல் நடத்துவாங்கல்ல ரஷ்யா மேலே, ஸோ அந்த மாதிரி நடத்தின ட்ரோனாக இருக்கட்டும் இல்லை ஏவுகணைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நிறைய குண்டுகள் மேலேருந்து வீசப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே ரஷ்யா தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு தகவலுமே வெளியே வந்திருக்கு. இது ஒரு சைடு போனாலுமே இது எப்படின்னா ஒவ்வொரு நாளும் போர் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு முந்தின, அதாவது இது இப்போ இந்த நியூஸ் வருதுன்னா இதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு. இந்த 36 ட்ரோன்களை தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000 ட்ரோன்களையும் 1500 விமானங்களையும் ஏவி உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை ரஷ்யா சமாளிக்க முடியாமல் சில அடிகள்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அது நம்ம வீடியோவில் இன்னும் கொஞ்சம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தாக்குதல் நடத்துகிறாங்கல்ல, இதில் எவ்வளோ மக்கள்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா ஒரு போர் நடக்கிறது அப்படிங்கிற போது அந்த நாட்டுடைய இராணுவத்தில் இருக்கிறவங்களை விட அதிகமாக இறந்து போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டுடைய மக்கள் தான் இறந்து போகிறாங்க. இடங்கள் ஆக்கிரமிக்கிறதா இருக்கட்டும் இல்லை இராணுவங்களுக்கு இடையில் சண்டை போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன தான் நடந்தாலுமே உள்ள பாதிக்கப்படுறது மக்கள் தான். ஸோ மக்கள் நிறைய பேர் இந்த தாக்குதலில் இறந்து போயிருக்காங்க. கிழக்கு உக்ரைன் நகரமான பாலக்லியா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 3 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 குழந்தைகள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 குழந்தைகள் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர், மொத்தமாக ஒரு 10 பேர், அதில் ஒரு 3 குழந்தைங்களோட சேர்த்து ஒரு 10 பேர் பக்கம் காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் ஒரு டவுட்டாகவே வருது. ஏன்னா நீங்கள் ஒரு சின்னதாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது. இதில் எவ்வளோ பெரிய நேருக்கு நேரம் அடிச்சுக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே 2 நாடுமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இவ்வளோ அடிச்சுக்கும் போதே இது ஒரு இதாக சொல்லலை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே இறப்பு எண்ணிக்கை ஓரளவுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பாலஸ்தீனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு 3-4 பேர் இறந்தாலுமே அது ஒரு உயிர் தான் அப்படின்னு இருக்கும். இருந்தாலுமே இப்போ பாலஸ்தீனில் ஒரு சின்ன தாக்குதல் நடந்தாலுமே அங்கே டக்குன்னு ஒரு 5 பேர் 6 பேர் இறந்துருவாங்க. ஒரு 10 பேர், அதாவது ஒரு துப்பாக்கி சூடு நடத்தினாலே போதும். ஒரு 4 பேர் சேர்ந்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு 10 பேர் பக்கம், மேக்ஸிமம் ஒரு 10 பேர் இறக்குற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும். ஆனால் அப்படியே உக்ரைன் ரஷ்யா போரில் வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு 50 ஏவுகணைகள் தாக்குதல் இந்த மாதிரி அதிகபட்சம் இருந்தாலுமே அதிகபட்சமாக இறந்து போகிறவங்க எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இந்த மாதிரி தான் இறந்து போகிற எண்ணிக்கை வரும். ஆனால் அதே அந்த இடத்துக்கு, அதாவது இந்த டாப்பிக்கில் போனீங்கன்னா இப்போது காசா, இஸ்ரேல் இந்த டாப்பிக்கில் போனீங்கன்னா இங்கே இறப்பு எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எதனால இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அது என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நாட்டில் ரெண்டுமே போர் தான் பண்ணிக்கிறாங்க. 2 நாட்டிலையுமே போர்கள் தான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இங்கே கம்மியாகிறதுக்காகவும் அங்கே இறப்பு எண்ணிக்கை அதிகமாக விழுகுது. இது எதனாலேயே இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஏன்னா நான் எனக்கு இந்த டவுட் ரொம்ப அதிகமாகவே நிறைய டைம் தோணி இருக்கு. சரி, ஓகே, நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போவோம்னா இப்போ நம்ம இதுக்குள்ளே வருவோம். அதாவது உக்ரைன் ரஷ்யா போருக்குள்ளே வருவோம். உக்ரைன் நிறைய தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்ப்புக்காகவும் உதவிக்காகவும் அமெரிக்கா கிட்ட நிறைய ட்ரோன் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு இந்த மிசைல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அமெரிக்கா இதுக்கு தடை வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் சொல்லியிருப்போம். ஏன்னா சில ஏவுகணைகள்லாம் அமெரிக்க இராணுவத்தினால தான் இயக்க முடியும். ஸோ அதை கொடுத்துட்டு டைரெக்டாக ரஷ்யா கூட அமெரிக்கா போர் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்க மட்டும் தான் கை விட்டாங்க. மற்ற நாடுகள்கிட்ட நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்
அந்த நாட்டுக்கிட்ட போய் கிட்டத்தட்ட ரஃபேல் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை ஒரு 100 ஏவுகணைகள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு அதுக்கு அதாவது உக்ரைனுடைய அதிபரும் சரி பிரான்ஸுடைய அதிபர் 2 பேருமே வந்து சைன் போட்டு ஒப்பந்தத்தை வந்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ அது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஃபேல் இந்த சிஸ்டம் மட்டும் இல்லாமல் SAMPT அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸும், அதுக்கப்புறம் ட்ரோன்களாக இருக்கட்டும், ஏவுகணைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து எங்களுக்கு வேணும், அதாவது இந்த மாதிரியான போர்க்கருவிகள்லாம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதுவுமே அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் கிட்ட முக்கியமான ஒப்பந்தம் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரஃபேல் அப்படிங்கிற இந்த ஆயுதம் இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட அடுத்தவங்க தயாரிக்கிற ஒரு 100 ஆயுதம் வந்து எங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ அந்த பிரான்ஸ் நாட்டில் அவங்க தயாரிக்க போகிற 100 ஆயுதங்களும் வந்து ரஷ்யா, அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக வந்து உக்ரைனுக்கு தான் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து போர் வந்து ஒரு முடிவுக்கு போகுதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் டக்குன்னு கொண்டு போய் மேலே உட்கார வச்சு இல்லை இந்த போர் முடியாது, நாங்கள் இனிமேல் போர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து போயிடுது. ஸோ இதில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது நிறைய, அதாவது மற்ற நாடுகளாக இருக்கட்டும், இல்லை ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், இல்லை ஐநா சபையாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாட்டுடைய போரும் வந்து, அதாவது இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து முடிவுக்கு வர மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே வந்து போயிட்டு இருக்குது இந்த போர். இது வந்து முடிவுக்கு வர மாதிரி தெரியல. இதை நம்பி வந்து 2 நாட்டுக்குமே வந்து உதவி செய்ய யாருமே தயாராக இல்லை. அதுதான் ஓப்பனாக சொல்ல போனால் யாருமே தயாராக இல்லை. ஏன்னா முடிவுக்கு வர போகிறது இல்லை இந்த போர். எப்படியா இருந்தாலும் ஒப்பந்தம் போட்டு இவங்க என்ன பண்ணாலும் திரும்ப வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நம்பி ரஷ்யாக்கோ இல்லை உக்ரைனுக்கோ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது, நம்மளுடைய பணங்களை பொருளாதார உதவிகளை வந்து செய்கிறது ரொம்பவே ஒரு தேவையில்லாத விஷயம், இது வந்து ஒரு வேஸ்டான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா 2 நாடுகளுமே வந்து பொருளாதார அடிப்படையில் இப்போ ரஷ்யா என்னதான் இதனால நிறைய செலவுகள் ஏற்பட்டாலும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பொருளாதார, அதாவது வியாபாரங்கள் மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு பணம் கிடச்சிருது. ஆனால் உக்ரைனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அவங்க வந்து இழந்து போயிட்டு இருக்காங்க. நிறைய வந்து ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற கருவிகளாக இருக்கட்டும், எல்லாத்தினாலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு செலவு இருந்தாலுமே, மற்ற நாடுகள் உதவி இருந்தாலுமே வந்து அதெல்லாம் வாங்குறதுக்கான பணம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனாலே வந்து நிறைய தேவைகள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. 2 நாடுகளுக்குமே வந்து உதவி வேணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. இருந்தாலும் ரஷ்யா வந்து தாக்கு பிடிச்சிருவாங்க எப்படியோ. ஆனால் உக்ரைன் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பொருளாதார உதவிகள் மற்ற நாடுகள் வந்து செய்யறதுக்கான தேவை வந்து வரும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு, இதை ஒரு இன்வெஸ்ட் மாதிரி தான் பார்க்குறாங்க, இன்வெஸ்ட்னு கூட இல்லை. அதாவது நாங்கள் வந்து தரக்கு வாய்ப்பு இல்லை, நாங்கள் வந்து இது கொடுக்கறது தேவையில்லாத ஒரு கணக்கு தான், ஏன்னா கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான், போர் முடிவுக்கு வர போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. போலந்து ரயில் பாதை வந்து உக்ரைனுக்கு செல்லக்கூடிய ஒரு வழி ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து போன வாரம் வந்து ஒரு தாக்குதல் ஒன்று வந்து நடந்திருக்கு. அதாவது அந்த இடத்துல அந்த தண்டவாளங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த ட்ரெயினாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வெடிப்புக்குள்ளாயிருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாயிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் யார் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் நடந்திருக்கு, என்னவா காரணம் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அங்கே இருக்கிற அதிபராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி வச்சு பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காரணம் யார் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு மறைமுகமாக வந்து ரஷ்யாவை தாக்குற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வெளிப்படையாக வந்து அவங்க சொல்லலை எதுவும், இதுக்கு வந்து காரணம் வந்து இந்த மோசமான நிலைமைக்கு காரணம் வந்து ரஷ்யா தான், அவங்க தான் வந்து யுக்ரைனுக்கு, நாங்கள் வந்து உக்ரைன் வழியாக போகிறனால எங்களை வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டைரெக்டாக சொல்லலாம், மறைமுகமாக ரஷ்யா தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கை நீட்டி சொல்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஊடகங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ரஷ்யாவை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது மேபி இருக்கலாம், ஆனால் வந்து அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கலந்து தான் வந்து பதிலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இது உண்மையாலுமே வந்து ரஷ்யா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ரஷ்யா சைடு இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாக்குதல்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கான அவசியங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பேச்சுவார்த்தை எந்த பக்கம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சைனா பக்கம் திரும்புது. ஏன்னா இப்போ சைனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரஷ்யா அளவுக்கு, ரஷ்யா அமெரிக்கா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய நாடாக இருக்குது, வர்த்தக நாடாக இருந்த, வர்த்தகத்துலேயும் சரி, இந்த பொருளாதார ரீதியாகவும் சரி, இல்லை ராணுவ ரீதியாகவும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஈடான நாடாக தான் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட வந்து போய் கேட்டிருக்காங்க, அதாவது சைனா வந்து இதுக்குள்ளே எங்கள் கூட வந்து, அதாவது உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக நின்னீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டாக எப்படி சொல்கிறதுனா, சப்போர்ட்டாக இருந்து இந்த போரை வந்து நிறுத்தி வச்சிங்கன்னா, இந்த போரை நிறுத்தி வச்சதுக்கான ஒரு பங்கு வந்து சைனா மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் சைனா பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்களுக்கு வந்து எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஓகே நான் வந்து இதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதாவது இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தங்கள் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கடுத்து வந்து இது அப்படி மாறுது, ஓகே நம்ம வந்து டைரெக்டாக உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போகுது, ரஷ்யாவுக்கு அதாவது போர் முடிவுக்கு கொண்டு வராமல் உக்ரைனுக்கு மட்டும் உதவி செய்கிற மாதிரி இருக்குது, இது டைரெக்டாக அப்படி ரஷ்யா கூட வந்து போர் புரிகிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ அதனால் நான் வரல, அதாவது இது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசியிருக்காரு. இது நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா அவர் பேசினதே வந்து, அதாவது சைனாவுடைய அதிபராக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், இந்த போர் ரீதியாக பேசக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு புரியாத மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க பேச வச்சு தெரியுது, ஓகே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணல, அதாவது இந்த போர் ஒப்பந்தம் வந்து நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, நாங்கள் இதுக்குள்ளே வரல
அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ தேவையில்லாமல் ரஷ்யா கூட வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒதுங்கியே இருக்க தான் பார்க்குறாங்க. இதுக்குள்ளே நாங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனில் இருக்கக்கூடிய, அதாவது உக்ரைனுடைய பணைய கைதிகள் எல்லாரும் வந்து ரஷ்யாவில் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பணைய கைதிகளை வந்து அதாவது எங்களுக்கு வேணும், எங்களுக்கு கொடுத்துருங்க, பணைய கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து அதாவது வெளியே வந்துருந்துச்சு. அது பற்றின பேச்சுவார்த்தைகளும் வந்துருந்துச்சு. ஆனால் அது எந்த மாதிரிலாம் நடக்க போகுது, அதுக்கான ஒப்பந்தங்கள் என்ன, அது எந்த மாதிரி நடக்கும், எப்படி நாங்கள் வந்து பிணைய கைதிகளை விடுவோம், அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தை இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. அது பற்றின தகவல் வெளியே வரல. ஆனால் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி பணைய கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. மேபி இனி நெக்ஸ்ட் வீக் இல்லைனா இந்த வீக்லேயே வந்து பிணைய கைதிகளை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த போர் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப்புக்கும் சரி, அப்புறம் ரஷ்யாவுடைய அதிபர், இவங்க ரெண்டு பேத்துக்குமே சீக்கிரமே ஒரு உச்சி மாநாடு நடத்தி இல்லை ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து சீக்கிரமே வந்துடும். ஏன்னா லாஸ்ட் டைமே அவங்க மீட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருச்சு. மீட் பண்ணலான்ட்டு இருந்தவங்க இல்லை மீட்டிங் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டாங்க. சீக்கிரமே வந்து மீட்டிங் நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போர் பற்றின பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்கும். போர் முடிவுக்கான பேச்சுவார்த்தையும் ட்ரம்ப் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே வந்து முன் வச்சிருக்காங்க. அதாவது இது சம்பந்தமாக ஊடகங்கள் அவங்க கிட்ட கேள்வி எழுப்பும் போது இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து ட்ரம்ப்பை விட்டு கொடுக்காம தான் பேசுகிறாங்க. என்ன பண்ணாலும் சரி, ட்ரம்ப்பை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அதாவது உக்ரைனுடைய தாக்குதலை வந்து ரஷ்யா வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏவுகணைகளில் அப்புறம் ராக்கெட் இந்த மாதிரிலாம் வந்து உக்ரைன் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ், அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து அவங்க வாங்கின ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும், மற்ற நாடுகள்கிட்ட இருந்து உதவிக்காக வாங்கின ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதை வந்து தகர்த்திருக்கு. அதாவது உள்ள நுழைய முடியாமல் தகர்த்தெறிஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தாக்குதலில் வந்து ரஷ்யாவுக்குள்ளே போய் நிறைய இடங்களில் வந்து சேதம் ஏற்பட்டிருக்கு, நிறைய இடங்களில் வந்து பில்டிங்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியே வந்திருக்கு. அதாவது இது நான் முன்னாடி நடந்தது தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது. இப்போ நடந்த இந்த தாக்குதல் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நடந்தது தாக்குதல். இன்னொரு ஒரு கிண்டலான விஷயம் ஒன்று வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரியுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுடைய அதிபருக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, இது தேவையில்லாத வேலை, ஏன்னா அவ்வளோ பெரிய நாடு கிட்ட எதுக்கு இவர் சண்டை போட்டுருக்காரு, ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய போரை இன்னுமே அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. சில பல ரீசன்ஸ், அதாவது தட்டி கழிக்கிற மாதிரியான ரீசன்லாம் சொல்லி இன்னுமே வந்து போரை பெருசாக வந்து நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு தேவையில்லாத வேலை, பைத்தியம் பிடிக்கிறத்தனமாக தான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது முடிவுக்கு வரப்போறதில்ல, இவருக்கு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு, இவர் கூட துணைக்கு நிற்கிறவங்க எல்லாருமே வந்து பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் தான். ஏன்னா நிறைய வந்து அதாவது உபகரணங்கள், ராணுவ பொருட்கள் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க, அது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப திட்டுற மாதிரி தான் வந்து பேசியிருக்காருங்க. போர் நிறுத்தத்தை பற்றி அமெரிக்காவும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஐநா சபையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள், இவங்க எல்லாருமே ஏதாவது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த போர் முடிவுக்கு வர மாதிரி தெரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நீ மட்டும் தான் அடிப்பியா, நானும் தான் அடிப்பேன், நான் மட்டும் தான் இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சண்டை போட்டே தான் இருக்காங்க. எந்த நாடுகளுடைய பேச்சுவார்த்தைக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருமே விடுற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு சைடு ஒரு அஃபென்ஸ் மூலியம், அதாவது ஒரு வஞ்சன்ஸ் வச்ச மாதிரியே தான் இவங்க வந்து சண்டை போட்டுருக்காங்க. இது போர் நிறுத்துறதுக்கான இதே இல்லை. ஆனால் இப்படியே விட்டோம்னா கொஞ்ச நாளில் இவங்களே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி போர் நிறுத்தம் வந்து அறிவிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட நடந்துருச்சா, அதுக்கடுத்து வரக்கூடிய, அதாவது ரஷ்யாவாக இருக்கட்டும், அதாவது உக்ரைனில் இப்போ இருக்கக்கூடிய அதிபர் பதவி நீக்கம் நடந்து வேற ஏதாவது பதவிக்கு யாராவது வந்தாங்கன்னா மேபி வந்து இந்த போர் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து முன்வைக்கிறாங்க. இது வந்து உக்ரைனுடைய இப்போ இருக்கக்கூடிய அதிபர் அவருக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம், ஜெலன்ஸ்கி அவருக்கு தான். ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இதை வந்து மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளை வந்து பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த போர் நிறுத்துறதுக்கு வந்து என்ன பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த நாட்டுடைய சப்போர்ட் வந்து ஃபஸ்ட் நிற்கணும். இப்போ வந்து உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் வந்து உதவி செய்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு வந்து நம்ம நேரடியாக உதவி செய்யலைனாலுமே பொருளாதார ரீதியாக, அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள் வந்து ராணுவ பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எது வந்து நின்னா வந்து கரெக்டாக இருக்கும், என்ன பண்ணால் இந்த போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லியிருப்பாங்க.